ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது, 5 தக்காளி கட் பண்ணது சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வணங்கணுன்ட்டு தேவையில்லை, சும்மா அது சூடானாலே போதும். நம்ம அரைச்சி தான் குருமா கூட சேர்த்த போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே போதும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தோடனே அதே அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு சோம்பு, கடல் பாசி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், சும்மா வாசனைக்கோசரம். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் குருமா நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் அது கூட சேர்த்து கிளறிக்கோங்க நல்லா. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுட்டேன். அதையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கிலோ சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுன சிக்கனை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்னு அதிலே சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறையா பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வணிக வந்துடுச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம் வதக்கி வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அதிலே தண்ணி, அந்த மிக்சியிலே தண்ணியை ஊற்றி அதையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதையும் மூடி வச்சுக்கலாம். அப்புறம் அதே மிக்சியில் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணது சேர்த்துக்கிட்டேன், பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் அது வெந்து வந்திருக்கும். அதில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா நல்லா போட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சிக்கன் மசாலா போட்டு மூடி வச்சிங்கன்னா டேஸ்டான சிக்கன் குருமா என்னோடய ஸ்டைலில் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.